அவங்க இதெல்லாம் சொல்லிருப்பாங்கன்னு உங்களுக்கு எப்படிமா தெரியும்? யாராவது சொன்னாங்களா? எனக்கு யாரும் ஃபோன் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. நான் உங்க 2 பேருடைய அம்மா. உங்களை பத்தி எனக்கு தெரியும், அந்த வீட்டில் இருக்கிறவங்கள பத்தியும் தெரியும். அவங்க இப்ப யாரை அவமானப்படுத்துவாங்கன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. எனக்கு எதை பத்தியும் கவலை இல்லை. அவங்க யாரு, எப்படிப்பட்டவங்கன்றதெல்லாம் முக்கியம் இல்லை. அவங்க நம்மளை பத்தி புரிஞ்சுக்கலையேங்கிறதுல எனக்கு கவலையே இல்லை. எனக்கு எப்பவுமே என்னோட பொண்ணுங்க தான் முக்கியம். யாராவது உங்களை அவமானப்படுத்தினா என்னால கண்டிப்பா தாங்கிக்க முடியாது. நிச்சயமா நான் வேதனைப்படுவேன். அவங்க உன்னை அவமானப்படுத்தும் போது, அவங்க உன்னை வேதனைப்படுத்தும் போது நீ எவ்வளவு கஷ்டப்படுவேன்னு எனக்கு தெரியுமா? அதனாலதான் திரும்ப திரும்ப அந்த வீட்டுக்கு போகாத, அங்க இருக்கிறவங்க கூட பேசாதுன்னு உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க. இவளுக்கு அறிவே கிடையாது. இவ சின்னவதா. இவ தப்பு பண்ணாள்னா நிச்சயமா நான் அவளை அடிப்ப, திட்டுவேன். ஆனா நீ ரொம்ப புத்திசாலியாச்சே பிரீதா. நீ எந்த தப்பு பண்ண மாட்ட இல்ல? அப்படிதான் நான் யோசிக்கிறேன். அப்புறம் எப்படி உன்னால இத பண்ண முடியுது? திரும்ப திரும்ப ஏன் இதையே பண்ணிக்கிட்டு என் மனசை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க? இல்லம்மா, ப்ளீஸ் நீங்க அழாதீங்க. அது அம்மா, ப்ளீஸ் நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும். நீங்க ப்ளீஸ் நான் சொல்றத கேளுங்கம்மா. இல்ல நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். உட்காருங்க. அப்படியா? நான் உன்னை ப்ளேம் பண்றேனா? வெரி குட். நான் ரொம்பவே டென்ஷனா இருக்கேன். ஆனா நீ எதுக்கு புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற ஷர்லின்? எனக்கு கல்யாணம் ஆகல. அந்த கல்யாணத்துக்காக நான் என்னெல்லாம் பண்ணிருந்தேன். இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட சொல்லிட்டு இருக்க? இதுக்கெல்லாம் நீ தான் காரணம்னு எனக்கு தோணுது தெரியுமா? நான் என்ன பண்ண? ஒருவேளை நீ கொஞ்சமாவது அவன் யாரு உன்னோட ஃப்ரெண்ட் அவனை கண்ட்ரோல்ல வச்சிருந்தனா, கொஞ்சம் எங்க என்ன நடக்குதுன்னு கவனிச்சிருந்தனா, இன்னைக்கு இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்காது. எனக்கு கல்யாணம் ஆயிருக்கும். மாயரா, இன்னைக்கு நடக்கலன்னா என்ன, நாளைக்கு நடக்கும்ல? அப்படியா? ஒருவேளை நாளைக்கு உன்னால எந்த பிரச்சனையும் வராம இருந்தா பாக்கலாம். இங்க பாரு ஷர்லின், நான் உனக்கு வார்னிங் கொடுக்கறேன். மாயரா, எந்த பிரச்சனையும் வராது. ஷர்லின், இருந்தாலும் நான் உனக்கு வார்னிங் கொடுக்கறேன். நீ உன்னோட பாய் ஃப்ரெண்ட். மாயரா ப்ளீஸ், உன்னுடைய ஃபோக்கஸ கரண் மேலயும் உங்களுடைய கல்யாணத்து மேலயும் மட்டும் வை போதும். நீ நோட்டீஸ் பண்ணியா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனா ஒரு விஷயம் இருக்கு. கரனோட மைண்ட நம்ம என்னதான் குழப்பினாலும் சரி, கரண் பிரீதாக்கு அகேன்ஸ்டா என்னதான் சொல்லிருந்தாலும் சரி, ராக்கி ஆண்டியும் ரிஷபும் இப்ப வரைக்கும் பிரீதாக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. அவங்க மனசுல பிரீதாக்கான சாஃப்ட் கார்னர் இருக்கு. இது உனக்கு தெரியுமான்னு தெரியல, எனக்கு தெரியும். அவங்க 2 பேரும் இந்த வீட்டோட ஸ்ட்ராங் பில்லர். இந்த 2 ஸ்ட்ராங் பில்லரும் உனக்கு பிரச்சனை கொடுக்காத மாதிரி ஏதாவது பண்ணணும். கரண் நீ சொல்றது மட்டுமே கேக்குற மாதிரி ஏதாவது பண்ணணும். அவங்க சொல்றத கரண் கேட்க கூடாது. கரனுடைய மைண்ட்ல ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் இருக்கணும். அவன் ஒண்ணு கல்யாணம் பண்ணிக்கணும்னு யோசிக்கணும். என்ன புரியுதா? கரணை நினைச்சு நீ டென்ஷன் ஆகாத. அவன்கிட்ட நான் பேசிக்கிறேன். நீ உன்னோட விஷயத்துல மட்டும் கேரண்டி ஆகிற. ஐ ப்ராமிஸ், எந்த பிரச்சனையும் வராது. கண்டிப்பா எந்த ப்ராப்ளமும் வராதுல்ல? ப்ராப்ளமா? என்ன ப்ராப்ளம்? நீங்க 2 பேரும் எதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? அம்மா, நீங்க சொல்ற எல்லாமே சரிதானே எனக்கு தெரியும். நான் இதெல்லாம் பண்ணிருக்க கூடாதுன்னு எனக்கு தெரியுது. என்னால நீங்க ரொம்ப டென்ஷன் ஆகுறீங்க. ஆனா என்னோட தரப்புல இருந்து நானும் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். மா, உங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கா? அது நானும் ஸ்ருதியும் இந்த ஊருக்கு வந்தோம் இல்லையா? அப்போ எங்களுக்கு இங்க யாரையுமே தெரியாது. மனசுக்குள்ள ரொம்பவே பயம் இருந்துச்சு. மும்பைல எப்படி வாழ்க்கை ஆரம்பிக்க போறோன்னே தெரியாம இருந்தோம். வேலை இல்ல, யாரையுமே தெரியாது. அப்போ கூட ரிஷப் சார் தான் இருந்தாரு. அவருக்கு கூட என்ன ஒழுங்கா தெரியாது. ஆனா அவரு இந்த ஊர்ல எனக்கு என்னோட முதல் ஜாப ஆஃபர் பண்ணாரு. பாட்டியோட பர்சனல் பிசியோதெரபிஸ்டுக்காக. ஒருவேளை உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லைன்னா எந்த ஜாபுக்காக நீங்க காலையில வந்தீங்களோ அந்த ஜாபை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? ஆனா உங்க வீட்ல எல்லாரும் அவங்கள பத்தி நீங்க எதுவும் யோசிக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு எதிராக யார் என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். என் மேல பழி போடுற விஷயம் அப்பவே ஆரம்பமாயிடுச்சு. ஞாபகம் இருக்காமா? என் மேல திருட்டு பழிய போட்டாங்க. அப்போ வீட்ல எல்லாருக்குமே எதிரா ரிஷப் சார் தான் நின்னாரு. பிரீதா இப்படி பண்ணிருக்க மாட்டான்னு சொன்னாரு. அவரு எனக்கு சப்போர்ட் பண்ணாரு.
நான் எதுவுமே பண்ணல. நீங்க போலீஸை கூப்பிடணும்னா கூப்பிடுங்க. இன்னைக்கு பிரீதாவை யார் அரெஸ்ட் பண்றாங்கன்னு நானும் பார்க்கறேன். கூப்பிடுங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஸ்ருதி மேலேயும் திருட்டு பழி போட்டுட்டாங்க. இவ ஜுவல்லரி ஸ்டோர்ல இருந்து எதையோ திருடிட்டதா சொன்னாங்க. அப்ப போலீஸ் கூட்டிட்டு போயிட்டாங்க. அதனால இவ லாக்அப் குள்ளேயே போயிட்டா. எல்லார்கிட்டயுமே நம்ம உதவி கேட்டோம், ஆனா யாருமே உதவி செய்யல. அந்த நேரத்துல கூட ரிஷப் சார் தான் வந்து ஸ்ருதியை காப்பாத்தினாரு. அப்ப கூட எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாரு. நீங்க ஸ்ருதியை வெளியில விட்டுருங்க, இல்லனா உங்க மேல நான் கண்டிப்பா கேஸ் போடுவேன். ஏன்னா அந்த கடையில இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குல்ல, அது ஸ்ருதியை நிரபராதின்னு சொல்றதுக்கு போதும். அம்மா, ரிஷப் சார் என்னோட ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட். இப்போ நீங்களே சொல்லுங்க, ஒருவேளை உங்க கண்ணு முன்னாடியே யாராவது உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டை இப்படி கிட்னாப் பண்ணிட்டு கூட்டிட்டு போனாங்கன்னா அவங்க பின்னாடியே ஓட மாட்டீங்களா? அவங்கள நீங்க காப்பாத்த மாட்டீங்க? இல்லனா எதுவுமே நடக்காத மாதிரி வீட்டுக்கு வந்துருவீங்களா? ஆமாமா. அம்மா, என்னாலேயே என்ன கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல. ரிஷப் சார் அந்த நிலைமையில பார்த்த உடனே நான் அவர் பின்னாடியே போனேன். அவரை காப்பாத்த முயற்சி பண்ணேன். எதுக்காக நீ இவ்வளவு நல்லவளா இருக்க? எதுக்கு இவ்வளவு நல்லவளா இருக்கன்னு சொல்லு. இந்த உலகத்துல நல்லவங்களா இருக்கிறவங்களுக்கு எப்பவுமே நல்லது நடக்கிறது இல்ல. வேண்டாம்மா, நீ இவ்வளவு நல்லவளா இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீ நல்லவளா இருக்கிறதுனாலதான் எல்லாரும் உன்னை அவமானப்படுத்துறாங்க, கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. நீ அவமானப்படுற, வேதனைப்படுற. எல்லாருமே உன்னை புகழ்ந்து பேசணும் தான் நீ ஆசைப்படுற. உன்னை என் பொண்ணுன்னு சொல்லிக்க நான் ரொம்ப பெருமைப்படுறேன் பிரீதா. நீ என் பொண்ணா இருக்கிறதுனாலதான் நான் தலை நிமிர்ந்து நடந்துகிட்டு இருக்கேன். ஒருத்தங்க மேல பாசத்தை வச்சுட்டா நீ அவங்களுக்காக என்னெல்லாம் பண்ணுவேங்கிறத நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அவங்களுக்காக நீ என்ன வேணும்னாலும் பண்ணுவ, உன்னோட உயிரை கூட பணைய வச்சிருவ. பிரீதா, நான் தான் உன்னோட அம்மா, நான் தான் உன்னை பெத்தவ. ஆனா இன்னொரு பக்கம் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இவ்வளவு நல்லவளா இருக்கிறதுனால நீ ரொம்ப காயப்படுற இல்லையா? அத நீ யார்கிட்டயும் காட்ட மாட்டேங்கிற. ஆனா உன்னை பெத்த தாயா நான் இருக்கிறதுனாலதான் என்னால வலிய புரிஞ்சுக்க முடியுது. உன்னை ஏதோ செய்ய வேண்டாம்னு சொல்ற. இவ்வளவு நல்லவளா இருக்காது. அப்படி நீ இருக்கிறது உனக்கு நல்லது கிடையாது. மத்தவங்க முன்னாடி நீ சிரிக்கிற, ஆனா உன் மனசுக்குள்ள எவ்வளவு வலி இருக்குங்கிறது யாருக்குமே தெரியாது. அத நினைச்சதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பிரீதா. நீ ரொம்ப நல்லவ. உண்மையிலேயே நீ ரொம்ப நல்லவ. ஆண்டி, அது ஆக்சுவலி எனக்கு ரொம்ப டென்ஷனா இருந்துச்சு. நீங்களே பாத்தீங்கல்ல, ராக்கி ஆண்டிக்கு உண்மையாவே பிரீதாவை தான் பிடிச்சிருக்கு. இவ்ளோ நடந்த அப்புறமும் பிரீதா என்னோட கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக ரிஷபையே கடத்தி வச்சிருந்திருக்கா. இருந்தாலும் ஆக்சுவலி நான் உண்மை சொல்லணும்னா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இல்ல நாளைக்கு ஏதாவது தப்பா நடந்துச்சுன்னா பிரீதா எங்க கல்யாணத்துக்கு வந்துட்டானா என்ன ஆகும்னே தெரியல. மாஹிரா, நீ கொஞ்சம் கூட டென்ஷன் ஆகாதம்மா. அந்த மாதிரி எதுவும் ஆகாது. நான் தான் இருக்கல்ல. நாளைக்கு உனக்கும் கரனுக்கும் கண்டிப்பா கல்யாணம் ஆகதான் போகுது. பிரீதாவை பத்தி யோசிக்காத. அவளால இந்த வீட்டுக்குள்ள கால் அடி எடுத்து வைக்க முடியாது. ஷூர் ஆண்டி. நோ, ஐ எம் நாட் ஷியோர். ஐ எம் டெட் ஷியோர். எதுக்கும் கவலைப்படாத. தேங்க்யூ. நீ இவ்வளவு நல்லவளா இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. கொஞ்சம் இருந்த வர. பாத்தியா, உன் அக்காவை பார்த்து கத்துக்கோ. மோசமான விஷயத்தை கூட சமாளிச்சுட்டா. அக்காவோட மனசையே மாத்திட்டா. ஆனா நீ ஒரு பிரச்சனைய அதிகமாக்குற, அக்காவையே கோவமாக்குற. ஸ்ருதி, நீ எப்போதுமே திருந்தவே மாட்ட. ஒரு நிமிஷம் ஜானகி ஆண்டி, நீங்க எதுவும் சொல்லாதீங்க. அட, எல்லாருக்கும் பேசுறதுக்கு ஒரு தனித்தனி ஸ்டைல் இருக்கு ஜானகி ஆண்டி. இது அக்காவோட ஸ்டைல், என்னோட ஸ்டைல் வேற. சரி, ஒரு நிமிஷம். அக்கா பேசுறது கேட்டு அம்மா சமாதானம் ஆனாங்கன்னா இதுல என்னோட தப்பு என்ன இருக்கு? அம்மா மேல தானே தப்பு இருக்கு. அது மட்டும் இல்ல, உண்மையை சொல்லணும்னா எல்லாரையும் நான் தான் காப்பாத்தினேன். கரண் சாருக்கு யார் கால் பண்ணது? நான் தானே. இத பத்தி தான் நான் உன்கிட்ட பேசணும். கொஞ்சம் உள்ள வாயேன். நான் தான் இத பண்ணாதானே சொன்னல. எதுக்காக நீ கரனுக்கு ஃபோன் பண்ண? அக்கா, அக்கா வலிக்குதுக்கா. ஏன் இப்படி கிள்னீங்க?
நான் ஒன்னும் கரண் சாருக்கு ஃபோன் பண்ணல. அவருக்கு ஃபோன் பண்ண வேண்டிய இன்ட்ரெஸ்ட் எனக்கு இல்ல. அப்படியா? நான் ஃபோன் பண்ணது அந்த சமீருக்கு. சமீர் போனை அவர் எடுப்பாருன்னு எனக்கு என்ன தெரியும்? அவர் போனை அவர் எடுக்காம சமீர் போனை ஏன் எடுத்தாரு? எனக்கு என்ன ஞான திருஷ்டியில தெரியுமா என்ன? அட கால் எடுத்தப்ப கூட ஹலோ ஹாய்னு எதுவுமே சொல்லல. எனக்கு அவசரம், நான் ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அந்த இடத்துல ஹாய் ஹலோன்னு ஏதாவது சொல்லியிருந்தா கூட நான் ஏதாவது கண்டுபிடிச்சிருப்பேன். பை த வே, எண்ட் ஆஃப் த டே எல்லாமே கரெக்டா தானே நடந்திருக்கு? என்னமோ நான் தப்பு பண்ண மாதிரி என் காதை புடிச்சு திருவுறாங்க. நீயா? நீ சொல்றது மட்டுமே கேக்குற மாதிரி கரண் ஏதாவது பண்ணணும். அவங்க சொல்றத அவன் கேட்கவே கூடாது. கரனுடைய மைண்ட்ல ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் இருக்கணும். அவன் முன்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு யோசிக்கணும். என்ன புரியுதா? என்ன விஷயம் மகேரா? ஏதாவது பேசணுமா? கரண், சொல்லு, எதுக்கு இவ்வளவு ஹெசிடேட் ஆகுற? நீ என்ன கல்யாணம் பண்ணிப்பல்ல? அஃப்கோர்ஸ் நான் பண்ணிப்பேன். அதான் நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கேன்ல. இன்னைக்கு கல்யாணம் ஆகலன்னா என்ன, இப்ப நாளைக்கு நான் உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன். தேங்க்யூ. எனக்கு ரொம்பவே டென்ஷனா இருக்கு. ஏன்னா என்ன நடக்குதுன்னே எனக்கு புரியல. சடனானே உன்னோட மனச மாத்திப்பியோன்னு நான் பயந்துட்டேன் கரண். நீ பிரீதாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா நான் உனக்கு மூளை குழம்பிடுச்சா என்ன? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? உன்னால இப்படி யோசிக்க முடியுது? கரண், ஐ எம் சாரி கரண். உன் மேல எந்த தப்பும் இல்ல. நீ எப்பவுமே என்கிட்ட நீ என்ன கல்யாணம் பண்ணிப்பன்னு சொல்லியிருக்க. ஆக்சுவலி எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒருவேளை ராக்கி ஆண்டி உன்கிட்ட வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்காதுன்னு சொன்னா நீ அவங்க சொன்னது கேப்பியா? இல்ல ஒருவேளை கரண், ஒருவேளை ரிஷப் உங்ககிட்ட வந்து பிரீதா தான் ரொம்ப நல்லவ, இன்னும் பிரீதா தான் என்னோட உயிரை காப்பாத்தினதா சொன்னா, அவளோட உயிரை பணைய வச்சுதான் சொன்னா. ஆனா அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே நடக்கலதா. அந்த ரவுடி சொன்னதுதான் சரி. ஆனா எனக்கு பயம் இருக்கும். யார் என்ன சொன்னாலும் சரி, நான் தான் உன்கிட்ட சொல்றேன்ல.
நாளைக்கே கண்டிப்பா உனக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கும். இதை நான் உனக்கு கொடுக்குற ப்ராமிஸா எடுத்துக்கலாம். நான் ஒருத்தருக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துட்டா அதை மீறவே மாட்டேன். I'll marry you. கரண், உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, நீ இந்த ப்ராமிஸை என்கிட்ட முன்னாடியே பண்ணியிருக்க. அந்த கோர்ட் இன்சிடென்ட்ஸ் நடந்துச்சுல்ல, பிரீதா நிரபராதின்னு மட்டும் நீ கோர்ட்ல சாட்சி சொல்லிட்டேன்னு வை. ஆக்சிடென்ட்ல அவளுக்கு சம்மதம் இல்லைன்னு நீ சொல்லிட்டேன்னா ஐ ப்ராமிஸ் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். நீ சொன்ன மாதிரியே தான் எல்லாமே நான் பண்ணேன். ஆனா எல்லாம் சொதப்பல் ஆயிடுச்சு. கரண், என் மேல அந்த மாதிரி தப்பு இல்லைல்ல. அதனாலதான் நீ அந்த ப்ராமிஸை மறந்துடுவியோன்னு நினைச்சேன். நான் மறக்க மாட்டேன். நாளைக்கே சொன்ன மாதிரி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். கரண், நான் கொஞ்சம் டயர்டா இருக்கேன். எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் வேணும். ஃபைனலி உன்னோட ப்ராமிஸ் எனக்கு கிடைச்சிருச்சு. இந்த ப்ராமிஸ்க்காக தான் நான் இங்க வந்தேன். பாத்தியா, உன்னை நான் ப்ராமிஸ் பண்ண வச்சுட்டேன். நீ சொன்னது கரெக்டு தான். உன்னோட ப்ராமிஸை நீ எப்பவும் மீற மாட்டேங்கிற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும். கர்ணனா, நான் ரொம்பவே டயர்ட் ஆயிட்டேன். உங்க ரூம்ல படுத்து ரெஸ்ட் எடுத்துக்கவா? ஏன், என்ன உன் ரூம் என்னாச்சு? அது என்னோட பெட் ஈரமாயிருச்சுண்ணா. வாட்? அட அண்ணா, நீங்க என்ன யோசிக்கிறீங்க? நான் என்ன சின்ன பையனா? நான் எப்படி பெட்ல? நான் ரூமுக்கு வெளியில போயிட்டேன். ரூம் ஓபன்ல இருந்துச்சு. வெளியே ரொம்ப மழை பெஞ்சதுல சாரல் அடிச்சு ஈரமாயிடுச்சு. சரி, போய் தூங்க. என்னது? நீ போ. வர அக்கா, அக்கா என்னக்கா பண்றீங்க? ஏன் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? வெளியே மழை பெய்யுதுக்கா. வாங்க ஜன்னல் திறந்து பார்க்கலாம். ஆக்சுவலி மழையில நனையலன்னா என்ன, மழையை நம்ம ஃபீல் பண்ணலாம்ல. ஜன்னல் வழியா நம்ம இங்க இருந்து மழையை பார்க்கலாம்ல. நான் போய் ஜன்னல் திறக்கிறேன். இல்ல ஸ்ருதி, அது விண்டோவை நீ திறக்காத. எனக்கு மழை பிடிக்காது. ஆனா எதுக்கு ஜன்னலை புரிஞ்சிடுச்சு. ஒருவேளை நீங்க மழையை பாத்தீங்கன்னா கரண் சாரை மிஸ் பண்ணுவீங்க. கரண் சாரை பத்தி நீங்க யோசிக்க விரும்பல. அதனாலதான் நீங்க மழைய மிஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. கரெக்டா? அந்த மாதிரி எதுவும் இல்ல அக்கா, நான் சொல்றதுதான் கரெக்ட். அந்த மாதிரி எதுவும் இல்லன்னு சொல்றல. ஜன்னலை எதுக்காக நான் மூடனா, உள்ள தண்ணி வந்துச்சு. தண்ணி வந்தா மாப்பு போட்டு தொடச்சுக்கலாம்க்கா. அக்கா ஒரு நிமிஷம் கேட்டீங்களா? அக்கா, அது மழை சத்தம்க்கா. இந்த சத்தம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த சத்தத்தால நம்மளோட ஸ்ட்ரெஸ் நம்மள விட்டு போயிடும். எனக்கு ரொம்ப பிடிக்கும்க்கா. எனக்கு இது வேணும். ப்ளீஸ், நான் போய் ஜன்னலை திறக்க போறேன். போங்க ஸ்ருதி. இன்னைக்கு கரணுக்கு கல்யாணம் ஆகல. ஆனா நாளைக்கு கரண் மாஹிராவை கல்யாணம் பண்ணிப்பான். ஆனா ஐ ஸ்வேர், அதுக்கப்புறமா அவனோட முகத்தை நான் பார்க்கவே மாட்டேன். அண்ணா, நல்ல தூக்கம் போல இருக்கு. நல்லா கனவு கண்டீங்களா? என்னது கனவா? சரி, நீங்க தூக்கத்துல பிரீத்தாவோட கனவு கண்டீங்களா? நான் கனவுல என்ன பார்த்தேன்னு உனக்கு எப்படா தெரியும்? இல்ல, நீங்க சொன்னீங்க, பிரீத்தாவோட பேரை சொன்னீங்க. அட ஆமா, நான் ஞாபகம் இல்லையா? சரி விடுங்க, நீங்க மறந்துருப்பீங்க. இந்த பொண்ணு கனவுல கூட நிம்மதியா விட மாட்டாளா? மைண்ட்ல இருந்து போகவே மாட்டேங்கிறாளே. என்னதான் பண்றாங்க? நான் இல்ல, அவ எதுவும் பண்ணல. நீங்க தான் பயந்து போய் பேசுனீங்க. என்னது பயந்து போயிருந்தேன்? ஆமா. ஏன், உனக்கு எப்படி தெரியும்? நீங்க தானே அப்படி பேசுனீங்க. நீங்க என்ன சொன்னீங்க தெரியுமா? உங்களை விட்டு போக வேணாம்னு சொன்னீங்க. நான் உன்னை இழக்க மாட்டேன்னு நீங்க சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. என்ன சொன்ன? எனக்கு பிரீத்தாவை விட விருப்பம் இல்ல. பிரீத்தாவை நான் இழக்க மாட்டேன். பிரீத்தா பிரீத்தான்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்க. ஏய், ஷட் அப் மேன். என்ன? ஜஸ்ட் ஷட் அப். அட அண்ணா, நீங்க என்ன சொன்னீங்களோ அதை தானே நான் உங்ககிட்ட சொன்னேன். அண்ணா, நீங்க சொன்னதானே நான் உங்ககிட்ட சொன்னேன். நான் வேற எதுவும் சொல்ல. அண்ணா அண்ணா அண்ணா, ஏன் அப்படி ஆயிட்டாரு?
அவர் தான் கனவு கண்டாரு. அதை நான் சொன்னா ஏன் மேல கோவப்படுறாரு? நாளைக்கு கரண் சாருக்கு கல்யாணம். அக்கா மற்றவங்க கிட்டலாம் ரொம்ப காமன் கூல் மாதிரி காட்டிக்கிறாங்க. இவங்களுக்கு எதை பற்றியும் கவலை இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே இவங்க கவலைப்படுறாங்க. இவங்க ரொம்ப டென்ஷனாக இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். இப்போ கூட இவங்க யோசனையில் கரண் சார் மட்டும்தான் இருக்காருன்னு எனக்கு தெரியும். அவரோட கல்யாணத்தை பற்றி இவங்க யோசிக்கிறாங்க. முகூர்த்த நேரம் தவறி போயிடுச்சுன்னா என்ன, எவ்வளோ தடை வந்தாலும் இந்த கல்யாணம் கண்டிப்பாக நடக்க தான் போகுது.